ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் மசாலா வச்சு எப்படி சோம்பேறி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நான் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காரம் கொடுக்காது, கலர் கொடுக்கும். கூடவே சிக்கன் மசாலா 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் 2.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கினேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துருங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தயிர் வேணான்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் இப்போ 1/2 கிலோ சிக்கன் செய்கிறீங்கன்னா இதில் எல்லாமே பாதியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நீங்கள் பாதியாக யூஸ் பண்ணுங்கள். 1/2 கிலோ சிக்கன் எடுத்தால், 1 கிலோ சிக்கன் எடுத்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே. இப்போ சோம்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். லைட்டாக கிளறி விட்டுருங்க. நீங்கள் கையில் கூட கலந்து விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு கரண்டியில் கலர்றதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால நான் கரண்டியில். சப்போஸ் நீங்கள் கையில் கலர்னிங்கன்னா ஞாபகமாக கையை சோப் போட்டு கழுவிடுங்க, இல்லைன்னா கை எரிச்சல் வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணிலாம் அதிலே விட்டுருக்கு. நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் நம்ம தயிர்லாம் போட்டதுனால அதிலே தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு சரி பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மாம் ஸ்ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.